ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேரேஜ் டாட்டா விஸ்டா கார் வந்திருக்கு. அண்ட் இந்த விஸ்டா கார் பார்த்தோன்னா டிங்கர் அண்ட் பெயிண்டிங் ஒர்க் இருக்குது. அண்ட் இந்த டிங்கரிங் ஒர்க் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம செக் பண்ணின்னு இருக்கோம். அண்ட் இந்த டிங்கர் ஒர்க் என்ன எப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் இப்போ கார் ஃபுல்லாக நம்ம இப்போ செக் பண்ணியிருக்கோம். அண்ட் எந்தெந்த இடத்துலலாம் துருப்பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் இந்த டோரு அண்ட் இந்த பேனல் வந்து லைட்டாக டேமேஜ் ஆகிருக்கு. அண்ட் இந்த உள்ளெல்லாம் பார்த்தோன்னா இப்போ இந்த உள்ளெல்லாம் பெயிண்ட் பண்ணணும். ஸோ இது பெயிண்ட் பண்ணுறதுக்காக இந்த சீட்டெல்லாம் கழட்டியாச்சு. அண்ட் இந்த டோர் பார்த்தோன்னா ஃபுல்லாக துருப்பிடிச்சிருக்காங்க. அங்கே அதில் இன்னும் இந்த சின்ன சின்னதாக ஒர்க் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு அண்ட் இன்னும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிங்கர் ஒர்க் வந்து செக் பண்ணின்னு இருக்கோம். இந்த டோரில் வந்து சின்னதாக டென்ட் ஒன்று இருக்குது. அண்ட் இங்கேயும் பபிள்ஸ் இருக்குது. அதெல்லாம் இப்போ வந்து டிங்கரிங் ஒர்க்காக கார் வந்திருக்கு. அண்ட் இந்த டிங்கரிங் ஒர்க்கில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் அந்த ரன்னிங் போர்டெல்லாம் பார்த்துருப்பீங்க துருப்பிடிச்சிருக்கிறது. அண்ட் இந்த இடத்துலையும் பாருங்கள் துருப்பிடிச்சிருக்கு. அந்த இடத்துலலாம் இப்போ சின்ன சின்ன பீஸ் வச்சு டிங்கரிங் ஒர்க் பண்ணணும். அண்ட் இந்த டோர்லேயும் பாருங்கள் டிங்கர் ஒர்க் இருக்குது. அண்ட் இந்த பானட்டில் பார்த்தோன்னா பபிள்ஸ் இருக்குது. அண்ட் டோரில் வந்து லைட்டாக இங்கே துருப்பிடிச்சிருக்கு. ரன்னிங் பீஸ்லேயும் அங்கங்கே வந்து துருப்பிடிச்சிருக்குங்க. அண்ட் இந்த பின்னாடி டோர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டோர் பார்த்தோன்னா ஃபுல்லாக போயிட்டே இருக்காங்க கீழ் பீஸு. அண்ட் இந்த இடத்துல வந்து டிங்கரிங் ஒர்க் பண்ணணும். அண்ட் இந்த இடத்துல வந்து உள்ளே வந்து பெயிண்ட் பண்ணணும். ஸோ அதனால் அண்ணா வந்து க்ளீன் பண்ணியிருக்கிறாங்க. அதில் இப்போ வந்து டிங்கரிங் ஒர்க் வந்துருக்கு. அண்ட் இந்த இடத்துல என்னென்ன ஒர்க் இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த பீஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பீஸில் வந்து டிங்கர், ஸோ அந்த துருப்பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் டிங்கர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ரன்னிங் பீஸ் நீங்கள் முன்னே பார்த்துருப்பீங்க, அந்த ஹோல்ஸ் இருந்துச்சு. அண்ட் அந்த ஹோல்ஸ் வந்து இந்த டிங்கரிங் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பீஸ் ஒர்க் இருக்குது. அண்ட் இந்த ரன்னிங் பீஸில் வந்து சின்னதாக அந்த பீஸ் வச்சு டிங்கரிங் ஒர்க் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த டோரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது துருப்பிடிச்சிருந்தது. அந்த துருப்பிடிச்சதை வந்து எடுத்தாச்சு. அண்டு இப்போ வர சின்னதாக ஒரு பீஸ் வச்சு டிங்கரிங் ஒர்க் பண்ணுறோம். அண்ட் இந்த இடம்லாம் பார்த்துருப்பீங்க எந்த அளவு துருப்பிடிச்சிருந்துச்சி அப்படின்ட்டு. அண்ட் இப்போ இந்த இடத்துலலாம் பார்த்தோம் டிங்கரிங் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருக்கு. அண்ட் இப்போ கார் வந்து நம்ம இப்போ ஃபுல்லாக செக் பண்ணணும். அண்ட் இன்னும் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டோரில் ஒரு பீஸ் போட்டிருக்காங்க. அண்ட் இந்த பின்னாடி டோர் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு துருப்பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. அண்ட் இந்த கிரைண்டிங் மிஷினில் டெல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த கிரைண்டிங் மிஷினில் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பீஸ் ஒர்க் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் இந்த பானட்லேயும் பார்த்துருப்பீங்க பபிள்ஸ் இருந்தது. இந்த டோர்லேயும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் டோர்லேயும் டிங்கர் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருக்கு. எங்கெங்கெல்லாம் துருப்பிடிச்சிருந்துச்சோ ஸோ அதெல்லாம் இப்போ நம்ம அண்ணன் டிங்கர் ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த டோர் இருக்குது. அண்ட் டோர் இந்த ரன்னிங் பீஸு. அண்ட் இந்த பானட்டில் பார்த்தோன்னா அங்கங்கே சின்ன சின்னதாக இருந்திருக்கு பபுள்ஸு. ஸோ அதெல்லாம் நம்ம டிங்கரை பார்த்து ரெடி பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த பின்னாடி டோரில் வந்து பார்த்தோன்னா பீஸ் ஒர்க் போட்டிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக பபுள்ஸாக இருந்துச்சு. பபுள்ஸ் பிடிச்சி அந்த துருப்பிடிச்சி அண்ட் டோரே கொஞ்சம் டேமேஜ் ஆகிருந்துச்சி. ஸோ அதை வந்து இப்போ நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் இப்போ வந்து இந்த சின்ன சின்னதாக இருக்குது இன்னும் டிங்கரிங் ஒர்க்கு. அண்ட் அதுவும் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பெயிண்டிங் ஒர்க் வந்திருக்கு. ஸோ பெயிண்டிங் ஒர்க்னு இந்த பேஸ்ட் ஒர்க் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கார் ஃபுல்லாக டல் பண்ணணும். ஸோ அந்த மிஷின் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மிஷினில் தான் டல் பண்ணணும். ஏன்னா இந்த பேஸ்ட் பார்க்கும்போது அந்த டிங்கரிங் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அது வந்து அடுத்த வாட்டி இந்த பபுள்ஸ் எல்லாம் எதுவும் வராமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட் பார்க்கணும். அண்ட் இந்த எங்கெங்கெல்லாம் பேஸ்ட் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதெல்லாம் பேஸ்ட் ஒர்க்கெலாம் முடிஞ்சு இப்போ வந்து டல் பண்ணியிருக்கோம் கார் ஃபுல்லாக. அண்ட் இந்த கார் டல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ப்ரைமர் ஒர்க் இருக்குது. ஸோ இந்த ப்ரைமர் ஒர்க்குனா ஸோ அது பாருங்கள் எப்படி பண்ணுறோம் அப்படின்ட்டு. அண்ட் இப்போ கார் ஃபுல்லாக டல் பண்ணிட்டோம். அதில் இப்போ வந்து பெயிண்டிங் வந்து ப்ரைமர் ஒர்க்கு. ஸோ இந்த ப்ரைமர் ஒர்க்காக கார் ஃபுல்லாக இப்போ நம்ம வந்து மாஸ்க் பண்ணணும். ஸோ மாஸ்க் பண்ணியிருக்க எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ கார் ஃபுல்லாக நம்ம மாஸ்க் பண்ணி நிப்பாட்டியிருக்கோம். அண்ட் இப்போ வந்து ப்ரைமர் ஒர்க் இருக்குது. ஸோ அந்த ப்ரைமர் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் அந்த ப்ரைமர். அண்ட் இந்த ப்ரைமர் எதுக்காகனா, இப்போ நம்ம பேஸ்ட் ஒர்க் பார்த்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட் ஒர்க் அண்ட் ஃபுல் வண்டியை பெயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் இந்த
ப்ரைமர் ஒர்க் அடிக்கணும். ஸோ அந்த ப்ரைமர் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பெயிண்ட் பண்ணணும். ஸோ அந்த ப்ரைமர் ஒர்க்லேயும் அந்த சின்ன சின்னதாக ஸ்பாட் இருக்கும். அதுவும் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம நீட்டாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அண்ட் இதெல்லாம் ஸ்பாட்டுங்க, சின்ன சின்னதாக அந்த பேஸ்ட் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அந்த பேஸ்ட் பார்த்த இடத்துல அந்த சின்னதாக ஸ்பாட் இருக்கும். ஸோ அதை செக் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து கார் ஃபுல்லாக டல் பண்ணணும். அண்ட் இந்த பானட்டு இப்போது நம்ம வந்து ரெடி பண்ணினுக்கிறோம். இந்த பானட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பபிள்ஸ் இருந்தது. அண்ட் இந்த பானட் டல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ கார் ஃபுல்லாக டல் பண்ணணும். ஸோ டல் பண்ணுறதுக்காக இந்த ஸ்பாட் பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் டல் பண்ணணும். அதுவும் அப்புறம் இந்த ப்ரைமரு அண்ட் இந்த கார் ஃபுல்லாக இப்போ நம்ம டல் பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் வந்து பெயிண்டிங்காக கார் வந்து பெயிண்ட் ரூம் போயின்னு இருக்குது. அவ்வளோ இப்போ கார் வந்து பெயிண்ட் ரூமில் இருக்குது. அண்ட் இந்த காரில் இப்போ நம்ம எந்த அளவுக்கு இந்த பெயிண்டிங் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம சேனலுக்காக புதுசு வந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க. இது வந்து காரோட பெயிண்ட்டு சில்வர். அண்ட் இப்போ பெயிண்டிங் ஒர்க் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸை கேளுங்க. அண்ட் இந்த பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் காரோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் கார் வந்து பெயிண்டிங் ஒர்க் ஆகின்னு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த கிளியர் கோட்டுனுவோம். ஸோ அதுவும் பாருங்கள் எந்த அளவுக்கு அது ஷைனிங் வரப்போகுதுன்ட்டு. அண்ட் இந்த ஃபஸ்ட்டு பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அது கிளியர் கோட் வரும். ஸோ அது என்ன எதுன்னு சொல்லிட்டு அதுவும் சொல்கிறேன். அண்ட் இப்போ கார் ஃபுல்லாக இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணிட்டோம். ஸோ பெயிண்ட் பண்ணி நிப்பாட்டியிருக்கோம். அண்டு நெக்ஸ்ட்டு இந்த டாப் இருக்கு இல்லையா, ஸோ இந்த டாப் இருக்குது. ஸோ டாப் வந்து பெயிண்ட் பண்ணணும். அண்ட் டாப்பும் பெயிண்ட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் கிளியர் கோட் இருக்குது. அண்ட் டாப்பெல்லாம் பெயிண்ட் பண்ணி முடிஞ்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிளியர் கோட்டு. அண்ட் இது ஃபஸ்ட்டு இந்த பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அந்த கிளியர் கோட் வரும். அந்த கிளியர் கோட் எப்படின்னா, அண்ட் இப்போ கார் பாருங்கள் இது எந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்கா. ஸோ அந்த ஷைனிங் இல்லை, ஸோ ஷைனிங் கம்மியாக தான் தெரியுது. அண்ட் இது வந்து ஃபினிஷிங் இல்லை, இன்னொன்று இருக்குது. அண்ட் இது தான் பாருங்கள், இதுதான் அந்த கிளியர் கோட். கிளியர் கோட் அடிச்சதுக்கப்புறம் அந்த காரோட அவுட்லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் இந்த கார் ஷைனிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் இதை கிளியர் கோட் முடிஞ்சதுக்கப்புறம் அப்போ பாருங்கள் அந்த ஷைனிங் எப்படி இருக்கும்ன்ட்டு. தெரியும்னு நினைக்கிறேன் இந்த ஷைனிங் எப்படி இருக்குன்ட்டு. அதில் இப்போ கார் ஃபுல்லாக இப்போ இந்த கிளியர் கோட் அடிக்கணும். ஸோ இந்த கிளியர் கோட் முடிஞ்சதுக்கப்புறம் காரோட அவுட்லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சான்னு கேட்கலாம், ஒரு டவுட் இருக்கும். அண்ட் பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சுங்க. அவ்வளோ இப்போ காரோட அவுட்லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த ஷைனிங் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் தெரிஞ்சால் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து காரோட இந்த உள் சைடு பெயிண்ட் பண்ணணும். ஸோ அதுவும் மாஸ்க் பண்ணி நிப்பாட்டியிருக்கோம். இந்த பாட்டம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பாட்டம் வந்து இப்போ பெயிண்ட் பண்ணணும். அதுவும் பாருங்கள் அது எந்த அளவுக்கு நீட்டாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அண்ட் இந்த பாட்டம் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபிட்டிங் ஒர்க் இருக்குது கார் ஃபுல்லாக. பாட்டம் பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சு இப்போ கார் வந்து ஃபிட்டிங் ஒர்க் இருக்குது. கார் வந்து இப்போ ஃபிட்டிங் போட்டுனுக்கிறாங்க. அந்த ஷைனிங் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம என்ன ஃபிட்டிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த காரோட ஃபினிஷிங் பார்க்கலாம் இருங்க எப்படி இருக்குன்னு. ஃபிட்டிங் ஒர்க் முடிஞ்சான்னு ஒரு டவுட் இருக்கும். ஃபிட்டிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சு இப்போ நெக்ஸ்ட் இந்த காரில் வந்து ஸ்டிக்கர் ஒர்க் இருக்குது. ஸோ ஸ்டிக்கர் வந்து
அது எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அண்ட் இப்போ அந்த காரோட என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். டிங்கரிங் ஒர்க் பண்ணலாம் பண்ணியிருந்தோம். அண்ட் அந்த டிங்கர் ஒர்க் தெரியாத அளவுலாம் நம்ம நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் இப்போ காரோட அவுட்லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் காருக்கு ஸ்டிக்கர்லாம் ஒட்டியாச்சு. ஷைனிங் தெரியுதா? தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் பானட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கார் பாருங்கள், காரோட சைடு பாருங்கள் எந்த அளவுக்கு அது ஷைனிங்காக இருக்குன்னு. அதில் இந்த காரோட ஒர்க் எல்லாம் முடிஞ்சு. நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அண்ட் கார் ஓட்டிங்கன்னா கொஞ்சம் பார்த்து நிதானமாக சேஃபாக பத்திரமா ஓட்டுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸை கேளுங்க. இந்த காரோட அவுட்லுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அது மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸு சொல்லிட்டு போங்க. அதெல்லாம் இப்போ நெக்ஸ்ட் வந்து கார் வெளியே போகிற வீடியோ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அண்ட் கார் வந்து வெயிலில் ஜாஸ்தியாக நிப்பாட்டாதீங்க. காரோட கலர் ஃபேட் ஆகிடும். அண்ட் இதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க.